ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நம்ம ஃப்ரம் கோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நாம் ஒரு ரொம்ப ஆரோக்கியமான மஞ்சள் பால் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சை மஞ்சள், மிளகு, சுக்கு, ஏலக்காய், பேரிச்சம்பழம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் பால் தான் காய்ச்ச போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு பச்சை மஞ்சள் எடுத்திருக்கேன். நீங்கள் காஞ்ச மஞ்சள் தட்டி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். சின்ன பசங்களுக்கு பால் செஞ்சு தர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பேரிச்சம்பழம் சேர்த்து கொடுங்க. 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் சுக்குத்தூள், 1 சிட்டிகை அளவு ஏலக்காய் தூள். இன்றைக்கி 1 டம்ளர் அளவு தான் நான் பால் காய்ச்ச போகிறேன். 3/4 டம்ளர் பால், 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து பால் நல்லா கொதிக்க வச்சிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கவங்க கண்டிப்பாக ரெகுலராக இதை நீங்கள் இந்த மஞ்சள் பால் குடிச்சிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி 100% அதிகரிக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சள் தூள் கடையில் வாங்குறத விட நம்ம மஞ்சள் கிழங்கு வாங்கி பவுடராக இடித்து யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல். மஞ்சள் பொடியை கடையில் வாங்குறத தவிர்த்துருங்க. பால் நல்லா கொதிச்ச உடனே பண்ணி வச்சுருக்க பேரிச்சம்பழத்தை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். ஜூன் ஜூலை மாதம்னால எல்லாருக்குமே சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ரெகுலராக வாரத்தில் 2-3 நாள் இந்த பால் குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக சளி பிடிக்கலேருந்து தப்பிச்சிடலாம். பேரிச்சம்பழம் நல்லா வெந்துருச்சு. இப்போ மஞ்சளை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து 1 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுறலாம். நீங்கள் சின்ன பசங்களுக்கு பால் செஞ்சு தர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பேரிச்சம்பழம் சேர்த்து செஞ்சு கொடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வேணான்னு சொல்லாமல் பாலை குடிச்சிருவாங்க. இப்போ பால் கொதிச்சிருச்சு. எடுத்து வச்சுருக்க பொடியெல்லாம் கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் சின்ன பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வடித்து கொடுங்க. பெரியவங்கன்னா அப்படியே குடிக்கலாம். ரொம்பவும் சத்தான, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான மஞ்சள் பால் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அனுபவ உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.